தனாவுக்கு இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அழுதுட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க 125 போயிட்டு இருக்காமல ஏதாவது சண்டை போட்டு கொஞ்ச நேரத்துக்கு பேசாமல் ஆயிடணும். ஃபோன் பண்ணாலும் எடுக்கக்கூடாது, இல்லை எடுத்த மாட்டிக்குவோம். ஏதாவது ஒரு விதத்தில் உளறிடணும் பயமாகவே இருந்துச்சு. அதனால் ஏதாவது ஒரு சண்டையை போட்டுருணும்னு நினச்சேன். வேலை திடீர்னு பார்த்தா சுதன் ஒரு பக்கம் தனா ஒரு பக்கம் மாற்றி மாற்றி கால் பண்ணிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க போலன்னு நினச்சி எட்டாவது கிஃப்ட் இது. அடுத்தது சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஆமாம், ஹாப்பியாக போகிறோம் சர்ப்ரைஸ்ன்ட்டு. அதே மாதிரி போகிற வழியில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சோ ஆயிட்டாங்களே நம்ம சந்தோஷப்பட்டு இருப்போம். அப்போதான் எனக்கு அப்பவே தெரியும் சர்ப்ரைஸ் ஆகுது ஈரம் பண்ணாவது வாங்கடா அப்படின்ட்டு. அக்கறை இருந்துச்சுன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்கப்பா, நீ இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே 2 பேர் உட்காந்து போயிட்டு இருந்தது. இப்ப பாரு ரோவுக்கு ஒருத்தன் உட்காந்துருக்கான். சேட்டை தானே. அப்போ ஜெயிச்சு திரும்பு இங்க உட்கார மாட்டேலோ முடியாது. ஒரு ரோவுக்கு ஒருத்தன் உட்காந்துருக்கானு. எப்ப இல்லனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. மேல படுக்கலாம்னு இருக்கு. அடுத்து அதுக்கு அப்பா என்ன கிரவுட் என்னடா கண்டுபிடிங்க மக்களே முடியுமா வேணே. இப்போ தனாவுக்கு சர்ப்ரைஸா நேத்து வேற ரொம்ப புலம்பிட்டாள, ஒரு மாதிரி இருக்கு மிஸ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அளவு விட்டுட்டா நைட்டு. என்னடா நாளைக்கு நம்ம கிளம்பணும்னு பிளான் பண்ணிருக்கோம், கரெக்டா இந்த நேரத்துக்கு அழுகுறாளே அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதான் இப்போ வந்து அம்மா தனா வீட்டுக்கு போனோம். தனா வீட்லயும் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லவே இல்லை அன்னைக்கு கிளம்புறோன்னு. யார்ட்டையுமே சொல்லாம போயிட்டு இருக்கோம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. அப்படி சொதப்பிச்சுன்னா நம்ம 4 பேர்ல தான் யாராவது ஒருத்தர் சொதப்பினாதான் உண்டு. மொத்தத்தில் இப்போ கிளம்பி போகிறோம். தனாவுக்கு இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அழுதுட்டு இருந்தா இன்னைக்கு எப்படியாவது தூங்கிட்டு இருக்கும்போது போயிட்டு கனவு மாதிரி போய் நின்றுடும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்ரெட் வந்து வெளியில போறதுனா சுதாரணனால போயிடும். ஏன்னா எனக்கு சொதப்பி இருக்காரு. சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உண்மையிலே நானே போன போட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் தூத்துக்குடி இருந்தாகணும். அதான் கொடுமை எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை அங்க முன்னாடி அதை இப்ப பார்த்து என்ன பண்றது, கடையா 3 கடையா. அதனால போயிட்டு ஒரே நாள்ல ரிட்டர்ன் ஆகணும். இப்போ எப்படியும் இப்போ தனா வந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஜாலியா இருப்பா. நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புறேன்னு ரொம்ப பெரிய கொடுமையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விடமாட்டான்னு நினைக்கிறேன். திருப்பி பார்ப்போம். விடலைன்னா அவ்வளவுதான். எனக்காகவே பிளான் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த பிளான் இந்த வீக் மாத்திருக்காங்க. ஃளைட் டிக்கெட் போட்டு வரோம் திருப்பி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போய்யல வாடாங்க. சரி தனாவுக்கு சொல்லி கொடுக்க இவனுங்களே போதும். இந்த பிளான் எங்களை தவிர ஒரு ஸ்பைக்கு தெரியும் நல்லா, இவர்தான். இந்த பிளான் வந்து ஒருவேளை தனாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது காரணமும் இவராக தான் இருப்பாரு. காலையில 10 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணி 11 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி 3 மணிக்கு வந்திருக்கோம். ஏமா முன்னாடி போறேன், எத்தனை மணிக்கு ஊர் போய் சேருவோம்னு பார்ப்போம். நான் என்னோட கணிப்புப்படி இரவு 2 மணிக்கு போய் சேருவோம். நீங்க எல்லாரும் தூங்கிட்டீங்க, நான் தான் ஓட்டுறேன்னா கூட்டு போயிருவேன். சீக்கிரம்லாம் கூட்டு போறது எங்க கூட்டு போகணும்னு தெரியும். 1 மணிக்கு அப்புறம் தூக்கம் வரலன்னு நினைச்சுவேன், டிவி தூக்கம் வந்துச்சுன்னு நினைச்சுவேன், போர் அடிச்சுன்னு நினைச்சுவேன், மூச்சு விட்டு அடிச்சுவேன். நான் சைட்ல உட்காந்து நான் கூட சீட் பெல்ட் போட்டிருக்கேன். அது கத்திக்கிட்டே கிடக்க. நீலாம் டிரைவரால லைசன்ஸ் வேற வச்சிருக்காங்க. இல்ல கேஸ் போடுங்க, கேஸ் போடுங்க, கேஸ் போடுங்க. அந்த வந்துட்டாரு. இருக்கு ஹெல்மெட். அப்பா பிரஸ்னா ஹெல்மெட் போட மாட்டியாமா?
சாப்பிட்ற இடத்துல ஹெல்மெட் வச்சுட்டு வந்தீங்களா? டாடா. நேரா போய் லெஃப்ட்னா. ஓகே டன். நான் இப்படி போறேன். தெரியும். உங்க வீட்டுக்கு ரூட் தெரியுமா? ஹாப்பியா போறோம் சர்ப்ரைஸ்ன்ட்டு. அதே மாதிரி போற வழியில ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சோ? இரு. அப்படியே தனா வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா போயிட்டு சொல்றேன். சொல்லுவா, யார் உங்களை முதல்ல இப்படி வர சொன்னா? நான் கேட்டேன். நான் உன்கிட்ட இப்போ போன்ல தான் சொல்லுவாங்க. நாளைக்கு கிளம்பணும்னா யாரு முதல்ல வர சொன்னா? இங்க முதல்ல உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா போறதுக்கு? பர்மிஷன் கொடுத்துட்டாங்கப்பா, நீ வேற. அதனால பாதுகாப்பா எப்படி பத்திரமா போக முடியுமோ அப்படி பத்திரமா போயிடணும். நாங்க வந்து ஸ்கூல் பசங்கெல்லாம் சேர்ந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒன்னா படிச்ச பசங்கெல்லாம் சேர்ந்து டூர் மாதிரி ஒன்று போகிறோம். டூருன்னு கூட அது சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிற கன்னியாகுமரிக்கு போயிட்டு வர போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்லிட்டேன். எப்படின்னு தானே வந்து அலோவ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டேன். இவனுங்க அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இல்லைடா நான் வேறு எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சீனா போட்டேன். அவங்க எனக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீக்கே மாற்றிட்டாங்க. இந்த வீக்கே போயிடலாம் மணி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஒன்றும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒத்துக்க மாட்டா விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் டீமில் இருக்கிற அமல்ராஜ் வந்து ஃபோன் பண்ணி தனாட்ட கேட்க, தனாவும் இதில் என்ன இருக்குது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கே ஆச்சரியம். சரி, அப்படியா அந்த ஒரு பரந்த மனசை பாராட்டும் விதமாக தான் இந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அந்த மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இனி வந்து டூருக்கு, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் டூர் போகிறதுக்கு அவ்வளோ தனியாக டூர் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயன்றது கல்யாணமான எல்லாருக்கும் தெரியும். கல்யாணமான எல்லாருக்கும் தெரியும். ஆமாம் தெரியும். கல்யாணமானவங்களுக்கு தெரியாதுக்கு வாய்ப்பு இல்லை. பாரு அவங்க வந்து எவ்வளவு என்ன கேட்கட்டும் பாரு, அவளுக்கு கடலுக்குள்ள தெரியும். ஸோ அதனால இப்போ நம்மளுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. 125 மீட்டர் இருக்காம மெதுவா போ சுதாரு. போறதுக்குள்ள ஏதாவது சண்டை போட்டு கொஞ்ச நேரத்துக்கு பேசாம ஆயிடணும். ஃபோன் பண்ணாலும் எடுக்கக்கூடாது, இல்லை எடுத்த மாட்டிக்குவோம். ஏதாவது ஒரு விதத்தில் உளறிடணும் பயமாகவே இருந்துச்சு. அதனால் ஏதாவது ஒரு சண்டையை போட்டணும்னு நினச்சேன். தனாவே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டான். இப்போ என்னாச்சுன்னா, நாங்கள் இந்த சண்டே வந்து டூர் போகிறோம்ல, அதை வந்து அம்மாட்ட சொல்லிட்டேன். நான் யார்கிட்ட கேட்டு அம்மாட்ட சொன்னேன். சும்மா கிளப்புனா அது உண்மையிலே சண்டே ஆகிடுச்சு. சண்டை போட்ட மாதிரி அது விஷ்ணுவோட ஆச்சு. தனாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு அங்கே வந்திருக்காங்களா, அவங்க எல்லாரையும் அவங்க இருக்கிறனால தான் நீ இப்படி பேசுகிற அப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு நல்லா ட்ரிகர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். போனாதான் தெரியும். போயிட்டு சமாதானப்படுத்திக்கலாம். ஓவரா கத்துன மாதிரி தான் இருந்துச்சுன்னு கொஞ்சம் ரொம்ப இல்ல. இதுக்கும் கமெண்ட்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி டைம்ல டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னுவாங்க. இல்ல டென்ஷன் பண்ணிருக்க கூடாது தான், போயிட்டு சார்ட் அவுட் பண்ணிடுவோம். இல்ல நீ டீ குடிக்க நிறுத்துனே இல்லையால? யானைமலையா பெருமாள் மலையான்னு பெருமாள் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வேலை திடீர்னு பார்த்தா சுதன் ஒரு பக்கம் தனா ஒரு பக்கம் மாத்தி மாத்தி கால் பண்ணிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க போலன்னு நினைச்சு சுதாகர் ஓமுக்கெல்லாம் கால் பண்ணி போட்டு கொடுத்துட்டீராவே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. நான் நல்ல வேலையா கண்டுபிடிக்கல. ஸ்டுடியோ போறதுக்கு போகணும்னு நினைச்சிருக்கா போல. அதனால போயிட்டு வரட்டுமான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டுருக்கான். நான் கூட தப்பா நினைச்சு ஐயோ கார்ல இருக்கோ மாட்டி, ஆனா அதுக்கு எதுக்கு வீடியோ கால் பண்ணாங்கன்னு தெரியலண்ணே. எனக்கு தெரிஞ்சு இல்ல கெஸ் பண்ணிட்டு வாய்ப்பு இல்லைன்னு. அதனால பிளான் ஃபெயிலியரோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு போனது, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லாம் சொதப்பிடுச்சோன்னு நினச்சேன். பரவாயில்ல, சொதப்பலாம் நினைக்கிறேன். உயிர் இருக்கு இந்த பிளான்ல, உயிர் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ மாப்பிள்ள கரெக்டாக எங்கே இருக்கோம்? திருச்சி வந்துட்டோம். மணி எத்தனை? சொல்றானே. இது மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களால் என்னென்ன வகையில் சர்ப்ரைஸ் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருந்தேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலே அவங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ பேசுகிறேன், சந்தோஷம் இல்லைன்னா என்ன பண்ணுறது பார்ப்போம். அம்மாவுக்கு ஏதாவது ஒரு 7வது அறிவு வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லிடும் போல்.
கரெக்டா கேட்க என்னென்னலாம் எடுத்து வைக்கணும்னு சொல்றேன். அவங்க 2 பேரும் பஸ் ஏற்றி விட்டுட்டியான்னு கேட்டுச்சு. நான் பஸ் ஏற்றி விட்டுட்டேமா, விடாம போயிட்டு இருக்கேன், யாருக்கு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு. 2 நாளைக்கு அங்கே காப்பி தண்ணி இல்லாமல் கிடக்கணும்ல, நீயும் வந்துட வேண்டியதானே அப்படின்னுச்சு. சரிம்மா இப்போ அதெல்லாம் வந்துருவோம்மா, நான் இருந்துக்குவோம்மா, ஒத்தையில சுதாகர் இருக்காம்ல அப்படின்ட்டேன். அதுக்கடுத்து சரி இந்த கிரைண்டரை கொண்டு வர வேண்டாம்னு பார்க்கேன், அங்கேயே இருக்குன்னு நினைச்சா. அப்பா நல்லதான் போச்சுதா, கிரைண்டரை கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு நினைச்சா இந்த சோத்து சட்டியை மட்டும் எடுத்துட்டு வந்துரு, அது சும்மா எடுத்துட்டு வராத, அது ரேஷன் அரிசி வாங்கி வச்சிருக்கலாம், அதையும் போட்டு எடுத்துட்டு வந்துரு அப்படிங்குது. எம்மா இப்போ பாரு, இப்போ நம்ம இங்க இருந்து சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போவோம். ஐயா அந்த இது சொன்னோன்னு எடுத்துட்டு வந்தியா? எம்மா நான் பாதி வழியில தான்மா வரும்போது தான் நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னு சொன்னோன்னு வச்சுக்கேன். உன்னை வச்சு சுடு, நீ எதுக்கு வரணும், இதுக்கு வரவன் ஒரு சோத்து சட்டி எடுத்துட்டு வந்தா என்னமா அப்படின்னு கேட்கும். சர்ப்ரைஸ் ஆகுது, ஈரம் பண்ணாவது போங்கடா. சோத்து சட்டி எடுத்துட்டு போயிருந்தா எங்க அம்மா சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. இப்போ பானை எடுத்துட்டு போகாதனால இப்போ போய் கிளி விடும். இப்போ நம்ம போய் நின்னாலும் அம்மா என்ன சொல்லுவோம், இல்லை நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், அது தோணாது. ஸோ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் வந்தாங்கன்னா எப்படி அவ்வளோ இடத்துல வர முடியும்னு தோணாது. இப்போ ஒன்றும் இல்லை, பால் பாக்கெட்டை ஃப்ரிட்ஜில் போட்டுருக்கேன்னா அவ்வளோதான். பால் பாக்கெட் ஏன்பா ஃப்ரீப்பா, பஸ் ஏறி போய் பால் பாக்கெட் வேஸ்ட்டாக போயிடும். பால் பாக்கெட் 3000 செலவு பண்ணி வரும் பஸ்ஸில் வரும். இப்போ எனக்கு என்ன டாஸ்க்னா, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு பல்லு இழிச்சிட்டு போயிட்டேன். அங்கே போய் எல்லாரும் சர்ப்ரைஸ் நைட்டுக்கே பண்ணி முடிச்சிடுவேன். விடிஞ்சா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஃப்ளைட்ல போகணும். பெரிய சர்ப்ரைஸ். செத்தேன் நானு, எல்லாத்தையும் நான் பாய் சொல்லும்போது செத்தேன் நானு. ஃப்ளைட்ல போறியா, என்ன சுட்டு ஃப்ளைட்ல போற அளவுக்கு உனக்கு நம்ப மாட்டாங்க, இவன் திரும்பி பிராங்க் பண்றான்னு நினைப்பாங்க. ஆமா நம்ப மாட்டாங்க. அதை தாண்டி அப்படியே ஒரு வேளை போகணும்னு நிலைமை வந்துட்டானு, என்ன சுட்டு உனக்கு ஃப்ளைட்ல போயிட்டு இது பண்ணிட்டு போய்க்கோ, அவன் எங்க வயிறுமா இருக்கா, உனக்கு சூட்டு பேசாம இல்லை அப்படின்னு. அதுதான் பெரிய உரி. இப்போ அவன் ஒரு வேளை நான் போக முடியாத நிலைமை வந்துச்சுன்னா என் கிளாஸ்மேட் எல்லாத்தையும் நான் செத்தேன். எனக்காக பிளான் எல்லாம் மாத்திருக்காங்க. அதுதான் எனக்கு மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. சர்ப்ரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவங்கள சமாளிக்க போறேன். தனா இருக்கா, தனா பாத்துக்குவா. 3, 2, 1 go. நடுவுல கொஞ்சம் மழை வேற வருது. பாவம் பைக்ல போறவங்க தான் கஷ்டம்னா. இந்த மரம் மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சில இடத்துல மட்டும் இந்த மரங்கள் இல்லாம இருக்கு. அந்த இடத்துலலாம் ஆப்போசிட் வர லைட்டோட சேர்ந்து மழை தண்ணியும் விழுறதுனால கண்ணே தெரியல. லிட்டரலாக அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளுக்கே இந்த நிலமைன்னா இன்னும் பைக்கில் போகிறவங்க நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மரத்தோட பயன்லாம் இப்போ தான் தெரியுது. மற்ற நாள்லாம் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல மழை இல்லை. மழை இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் வர்ற லைட்டு கண்ணே தெரிய மாட்டேங்குது. போன உடனே சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாருங்க அடுத்து 1000 பொண்ணு விடுது. இப்போ தானே வந்து வீடியோ கால் பண்ணா நான் அட்டன் பண்ணல. கண்டிப்பாக வீட்டுக்கு போன உடனே சைஸ் சொன்ன மாதிரி தான். நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்லுவான். சொல்லுவான் எனக்கு ஸ்பாயில் ஆக்கிடுவாங்க. அது சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்களே நம்ம சந்தோஷப்பட்டு இருப்போம். அப்பதான் எனக்கு அப்பவே தெரியும். சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள என்னென்ன பாடுபட வேண்டியிருக்கு. இவங்க வேற கவட்டிக்கிளி வந்து உழுறானுங்க. இதையும் பதிவு பண்ணிக்கிறேன். தனாவுக்கு வந்து நான் பிறந்த நாளுக்கு 22வது பிறந்த நாள். ஸோ 22 கிஃப்ட் சொன்னேன். அதில் இது ஒன்று. இப்போ வரைக்கும் ஒரு 10 கிஃப்ட் கம்ப்ளீட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். 8வது கிஃப்ட் இது. அடுத்தது இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஆமாம், கண்டிப்பாக இந்த கிஃப்ட் அவளுக்கு பிடிச்ச கிஃப்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவோம். எத்தனை நாட்களுக்கு கொடுக்கணும்னு பிளான்? வருஷம் ஃபுல்லா. அடுத்த பிறந்தநாள் வரைக்கும். அடுத்த பிறந்தநாள் 23 கிஃப்ட். அடுத்து 23 கிஃப்ட். ஓகே. 100 வயசுல 100 கிஃப்ட். ஆமா. இந்த ரோட்ல அந்த இது இல்லாதது எப்படி தெரியுது பாரு, மரம் இல்லாதது. வீடியோல கம்மியா தெரியுது, ஆனா நேர்ல கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. கரெக்ட்டா உள்ள வரணுங்க. நம்ம ஆர்ன் அடிக்காம எப்படி போக முடியும்? சொல்லிட்டு தான் அட்டெண்ட் பண்றேன். ஆர்ன் அடிச்சிட்டான். ஒரு பைத்தியக்காரதோ தனா கொஞ்சம் புரியாதவளா இருக்க போய் தப்பிச்சேன். இல்லைன்னா இந்நேரத்துக்கு மாட்டிருப்பேன். பரவாயில்ல, மெசேஜ் போட்டிருக்கா. நான் அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு எதையாவது ஒரு சண்டை இழுத்து இல்லைன்னா ஏதாச்சும் நான் இப்படி கேட்க போறேன். அங்கே போயிட்டு ஃபோன் பேசி நான் இன்னைக்கு சண்டை போட்டேன்னா, நேற்று என்னமோ மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படிலாம் சொன்னேன், இன்னைக்கு சண்டை போட்ட உடனே மிஸ் பண்ணுறதெல்லாம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வாயாலேயே இல்லை மிஸ் பண்ணுறேன் இப்போ பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்படி தான் பிளான் வச்சுருக்கேன். ஆனால் பிளான்
படம் தான் நல்லா இருக்கும். ஐயோ ஆமாம், அழக்கூடாது, நீங்கள் அழ வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. ஒரு ஹாப்பி டியர்ஸ் தான். இப்படி ப்ரெக்னென்ட் டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான சர்ப்ரைசஸ்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. குழந்தை உள்ள புஜிட்டிக்காக வளரும். இந்த ஐயோ ஏதோ ஒரு இது உண்டு, நல்ல சாங் உண்டு. விஜய் சாங் தானே? இல்லை, மழை அழுதாதான் வானம் அழுதாதான் பூமியை சிலிக்கும்னு ஒரு பாட்டு ஒன்று, ஒரு லிரிக்ஸ் உண்டு. அந்த வானம் அழுதாதான் இந்த பூமியே சிரிக்கும், அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கை. எஸ்பி நேர்ல வந்து பார்த்த மாதிரி இருக்கு. நாலாவது டீ கடையில மட்டும் 3ஆவதுயா. நம்ம கருப்பணிக்கான் கருப்பன் இப்ப பப்புன்னு ஒரு கடி கடிக்க போகுது. கரெக்ட் பண்ணிட்டியல. இல்ல பூமரி வாயில வச்சு எவனாவது இந்த லட்சணத்துல நீ என்னையும் சொல்லி மனுஷ பிறவே இல்லை தெரியுமா நீலாம். இது வரைக்கும் எந்த டவுட்டும் வரல. அங்கே போயிட்டு எனக்கு இதில் டவுட் வந்துச்சு அதில் டவுட் வந்துச்சுன்னு சொன்னா பொய் தான். அம்மா இந்த பிரச்சனையும் மறந்துட்டோமே. நேற்றுக்கு இப்படி தான் கிரிக்கெட் விளையாடியாருக்கு பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன். கரெக்டாக தானே வந்து ஈவினிங் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டால் கிரிக்கெட் விளையாட போனேன். எங்கே விளையாண்டிங்கன்னு கேட்டால் நான் எப்பவும் போல் ஊரில் தான் விளையாண்டானு. இல்லை நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா அங்கே கிரிக்கெட் விளையாட போன இடத்துல ஒருத்தங்க வீடியோ கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்களா ஒரு அண்ணன் மூலமாக. அங்கே பார்த்த ஒரு சிஸ்டர் வந்து இன்றைக்கி நான் மணியண்ணாட்ட பேசினேன், மணியண்ணா கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போவும் நாங்கள் ஒரு டீ ஷாப்புக்கு சாப்பிட வந்தோமா, இங்கேயும் வந்து ஒருத்தர் இருக்காப்புல, இங்கேயும் ஒரு பொண்ணு வந்து வீடியோ கால் பேசினாங்க. அதான் அந்த பொண்ணுகிட்ட தயவு செஞ்சு தனாவுக்கு டெக்ஸ்ட் பண்ணிடாதீங்கம்மா, நான் சர்ப்ரைஸாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் இது ஒரு பிரச்சனை, நம்ம யாராவது எங்கேயாவது பார்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி தனாட்ட மெசேஜ் பாஸ் பண்ணிடுறாங்க. இப்போது தனாக்கிட்ட அப்படி ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பிளான் ஓடி முடிஞ்சுது. இந்த பெட்ரோல் பங்க்கில் வித்தியாசமாக ஒன்று பார்த்தேன் பார்த்தீங்கன்னா, சுய சமையல் பகுதியாம். அப்படின்னா நம்மளே செல்ஃபாக சமைச்சிக்கலாமா, அதுக்கெலாம் இடம் விட்டு ஒதுக்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற பாரத் பெட்ரோலியம் பங்க்கில் இப்படி ஒரு சேவை வேறு இருக்கா. ஏ அப்பா தாம்பரம் வந்து விட்டோ. சென்னை ஏர்போர்ட் மறைச்சிச்சு அந்த இருக்குதா. வர வர பட 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 படன்னு ஆகுது. டிஎல்எஃப்ல பிரியாணி சாப்பாடு வாங்குறதுக்காக ராஜேஷும் சுதாகரும் போயிருக்கானுங்க. இப்போ என்னன்னா தனா கிட்ட ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும், அதுக்குள்ள வீட்டுக்கு போய் சேரணும். இல்லைன்னா கால் பண்ணிடுவா. கால் பண்ணி ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா இவ்வளோ நேரம் காப்பாத்துறது வேஸ்டா போயிடும். இதுக்கப்புறம் பிளான் சொதப்பக்கூடாது. எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறோம்னா சுதன் எல்லாரும் ஆல்ரெடி வெளியில போயிருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம போய் கதவை தட்டினோம்னா நம்மளை சுதன்னு நினைச்சிட்டு தான் வந்து கதவை திறப்பாங்க. இப்போ சுதன் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்பவே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டா சொதப்பிடும். அவங்க போகிறதுக்குள்ள நம்ம எப்படியாவது போயிடணும். டக்குன்னு வாங்கிட்டு வரமாட்டேங்கிறானுங்களே. இது வந்து வீட்டுக்கே வந்துட்டோம். வீட்டு மாடியில் தான் நிற்கிறோம். மாடியிலேருந்து பக்கத்துலேயே தான் வீடு. அதனால தான் சவுண்டு கம்மியாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்ன பேச ட்ரை பண்ணுறேன்னா, தனாவை எப்படியாவது நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வைக்கணும். சொல்ல வச்சுட்டு மிஸ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நம்ம வந்து நிற்கிற மாதிரி பண்ணணும்னு நினச்சி நிறைய ட்ரை பண்ணேன். அவளை அந்த வார்த்தை சொல்ல வைக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட்டேன். அதை பாருங்கள். அதான் உன் ஃப்ரெண்டு வந்தோடனே நீ மிஸ் பண்ணுறதை விட்டுட்டேன்னு சொன்னதை கேட்டேன். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. சரி நான் பார்த்தேன், இன்னைக்கு ஏதாவது சொல்கிறாளா பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். என்னது கேட்கல. நடிப்புமா தேடிட்டுலாம் இருக்க மாட்டா எப்படியும். அதெல்லாம் தேடா தெரியுமா, உங்களை பத்தி அதை சொல்லிட்டே இருக்கா. உங்களை பத்தி எல்லாரும் மரியனா அக்கறை இருந்துச்சுன்னா இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்காங்கப்பா, நீ இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. சொல்லிட்டுதான் இருந்தா நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாளான்னு பார்த்துட்டு இருக்கேன். சொல்லிட்டுதான் இருந்தாரு, உண்மைக்கு சொல்லிட்டுதான் இருந்தேன். நீங்க மணி நல்லா இருக்கும் நம்ம மாலுக்குலாம் போவான்னு கேட்டாங்க. வந்து சேர்ந்து போவோம். மாலுக்குலாம் எனக்கு வரணும்னு ஆசை இல்லை. சரி வீட்டில் எல்லாரும் இருக்கீங்களே, எல்லாரோடையும் வந்து இருக்கலாம் அப்படின்னா. ஆமா நீங்க தான் மணியும் சொல்லிட்டு இருந்தாங்க. மணி அவங்க தான் பாருங்க, மணி கூட சொல்லியிருக்காரு. இவ சொன்னாலா பார்த்தீங்களா? இவன் கூட சொல்லாம இருப்பா. என் ஃப்ரெண்ட் எப்படி தெரியுமா, அவங்க மேல எவ்வளவு உயிரா இருக்கா.
அதெல்லாம் இருக்குமா? இப்போ இந்த மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா தான் மறந்துடுறோம். மறந்துட்டு பேசிட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரம் தெரியும் முன்னாடி அவங்களாம் இருந்தா நாங்க உங்களை பத்தி பரணி பேசிட்டு இருக்கோம். சரி ஒரே நிமிஷம் இருவா. நீதான் தேடுதுன்னு சொன்ன. நீதான் தேடுதுன்னு சொன்ன. கண்ணை கசக்கி அப்படிதான் கண்ணை புளிஞ்சிரு எப்படியாவது. சொல்லிட்டு பாருமா வருவாங்க அப்படின்ட்டு. அம்மா நீதான் தேடுதுன்னு சொன்ன. அதை வாயில வந்து வர வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. அதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு சண்டையை கிரியேட் பண்ணி நானே என்னடா சண்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன்னா நீயா ஒரு டாபிக் எடுத்து கொடுத்தியா அம்மாட்ட சொல்லிட்டேன்னு. நான் நீ தூங்கினதுக்கு அப்புறம் வரணும்னு நினைச்சேன். எப்படியே தேட வந்துட்டோங்களா? எங்க எப்ப கிளம்புனீங்க? சவுண்ட்லாம் கேட்கவே இல்ல. அப்படியா? ஆர்டி ஆபீஸ்க்கு அது இது நீங்க பிறவேன்ட்டு நேரா அம்மா போய் பார்த்துட்டு அங்க எல்லாரையும் பார்த்துட்டு இங்க தான் கிளம்பி வரோம். ஓ அங்க இருந்தே இப்ப கிளம்பிட்டீங்களா? கார் கீழ கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா கார் பத்தி தான் பெரிய காரை வேற வாங்கி வச்சாச்சு. நான் நல்லது ரவுண்ட்லாம் போன்னு நினைச்சுட்டாங்க. ஆமா அவங்க கடாத கார் போடக்கூடாதுல அவங்கள போடுறாங்க. சொல்லுங்க. அவ கூட அப்பப்போ கூப்பிட்டு சொன்னா. நீங்க தான் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை தேடுத்து வைக்கிறீங்க. சரி அதான் தேடுதுன்னு வந்துட்டோம். அதான் தேடுதுன்னு வந்துட்டோம். எனக்கு தெரியவே செய்யாது. நான் இப்ப போன் பேசிட்டு இருக்கும்போது மதியம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க தேடவே இல்லை அப்படிங்காங்க. சொல்லிட்டு பார்க்க இங்க நிக்காங்க. காலையில கிளம்பிட்டோம். ஒரு வழியா இதுதான் ஒத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா இவ கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சேன். நான் சண்டை என்ன டாபிக் வச்சு சண்டை போடுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இவளா சொன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோட மணி வெளியில போறேன் நீ போறத வந்து நான் அம்மாட்ட சொல்லிட்டேன்னா யார்கிட்ட கேட்டு சொன்னேன்? என்கிட்ட கேட்க நீ எப்படி சொல்லுவேன்னு நான் சண்டை மத்தியானம் என்கிட்ட சரியான சண்டை 2 பேருக்கும் அங்க இருந்து பேசிட்டு இருந்தேன். போன வச்சுட்டாங்க. ட்ரிகர் ஆகணும்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சீன் போடுறியோ அப்படி இப்படின்னாங்க. என்ன சாப்பாடு எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருந்தேன். நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா சீனை போடாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அதெல்லாம் சும்மா காருக்குள்ள எல்லாரும் வச்சுதான் பேசிட்டு இருந்தேன். என்ன வீடியோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. அம்மா நாங்க பாதி பேர் வந்துட்டு இருக்கும்போது தான் நீங்க போன் பண்றீங்க. நான் சொன்னேன் சர்ப்ரைஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் பானை எங்க கிரைண்டர் எங்க தான் வந்தோடனே கேப்பீங்கன்னு சொன்னேன். ஆமா நான் அம்மாக்கு சாரி வாங்கியிருக்கேன் சொல்லிட்டேன். நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து கலாட்டால எங்க அம்மாவுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்காக தான் அவசர அவசரமா வந்திருக்கேன். என் மாப்பிள்ள இந்த பிராங்க் மட்டும் சரியா வந்தா மஞ்சோறு சாப்பிட்றேன்னா பாத்தீங்களா? பயங்கரமா இருக்கு. அது ஏன் எதுக்கு தெரியுமா?
பழைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வராங்கல்ல அவங்கள கவர் பண்றது. கோவத்தோட சேர்ந்து வெக்கம் வருது. கோவத்தோட சேர்ந்து வெக்கம் எதுக்கு வருது? ஒரு வழியா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இனிமேல் நிம்மதியாக தூக்கம் வரும். இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்களும் உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ இல்லையோ, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் இது மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிகிட்டே இருங்க. அவங்களுக்கு பிடிச்சது இதே மாதிரி சர்ப்ரைஸாக போய் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். என்றும் ரசிகர்களின் ரசிகனாக